இதுதான் வைகுண்ட பெருமாள் கோயில் உள்ள பேனல். அதில் 5 பகுதிகள் உள்ளன. இடதுபுறம் பெரிதாக உள்ள உருவம் மன்னர் என எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த உருவம் எக்ஸ் போன்ற ஒரு பெல்ட்டை அணிந்துள்ளது. அடுத்தது மேலே உள்ள பகுதியில் யானை, குதிரை மற்றும் வீரர்கள் உள்ளனர். எங்கள் குழுவில் உள்ள ஒருவர் கூறினார், அது மன்னரின் படை இல்லை, அந்த மன்னர் வென்ற படை என்று. வலதுபுறம் மேலே 2 உள்ளனர். அவர்கள் அந்த மன்னரின் மகன்கள் என நான் புரிந்து கொள்கிறேன். கீழே வலது ஓரத்தில் இருப்பவர் உடற்பயிற்சி செய்கிறார் என நான் கருதுகிறேன். ஆனால் எங்கள் குழுவில் உள்ள ஒருவர் அதை நடன மங்கையர் என கூறுகிறார். கீழே நடுவில் உள்ள ஒருவர் சீன துறவி போன்று உள்ளார். அவர்தான் போதி தர்மர் என்று நான் உணர்கிறேன். இது அந்த உருவத்தின் பெரிய புகைப்படம். அருகில் இருப்பது புகழ்பெற்ற ஷவுலின் டெம்பிள் உள்ள ஜமஸ்தா அறையில் எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த இரண்டிற்குள் வேறுபாடுகள் இருந்தாலும் நிற்கும் ஸ்டைல் உள்ளிட்ட நிறைய ஒற்றுமைகள் உள்ளன. அதன் மூலமாகவும் இது போதி தர்மராக இருக்கும் என நான் கருதுகிறேன். ஆக இந்த மொத்த பேனலும் ஒரு பல்லவ மன்னரின் வாழ்க்கையை குறிக்கிறது. சீன இலக்கியத்தில் போதி தர்மர் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னரின் மகன் என குறிக்கப்பட்டுள்ளது. இதுவும் அந்த கூற்றை உறுதி செய்கிறது. சீனாவில் உள்ள ஒரு குறிப்பும் இதை ஒத்து இருக்கிறது. அதனாலும் நான் இதை போதி தர்மர் என்று உறுதி செய்கிறேன். இதுதான் எங்கள் புரிதல். அவர் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார் என்பதற்கு என்னிடம் 2 ஆதாரங்கள் உள்ளன. சீனாவில் போதி ஆகிறது. இதையே அடிப்படையாக கொண்டு அவரும் நாமும் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்றோம். அங்கு பல்லவ மன்னர்களின் வரலாற்றை குறிக்கும் சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மன்னர் குறித்தும் ஒவ்வொரு தனித்தனி பகுதிகளாக செதுக்கப்பட்டிருந்தன. அங்கு இருந்த சிற்பங்களை ஆய்வு செய்த அந்த குழு போதி தர்மர் என்று சொல்லப்படும் அந்த உருவம் குறித்தும் ஆராய்ந்தனர். நந்திவர்மன் ஒரு ராஜா. அந்த வழியாக நாம் செல்லும் பொழுது முதலில் உலகம் இறைவனிடமிருந்து வருகின்றது என்பதுதான் இந்து மத நம்பிக்கை. எனவே முதலில் திருமாலினுடைய பல்வேறு உருவங்கள், படைப்புச் சிற்பங்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு திருமாலினுடைய அம்சமாக அரசர்கள் வருகின்றார்கள். நான் சொல்லுகின்ற பிரகாரம் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்பது தமிழ் வழக்கு. எனவே அதற்கு பிறகு இந்த பல்லவ அரசர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய பாரம்பரியம் முழுவதும் ஒவ்வொரு புடைப்புச் சிற்பமாக அவர்கள் ஒரு பேனல் என்று சொல்லுவார்கள். ஒரு கட்டம் கட்டமாக அவர்கள் வருகின்றது. அதில் ஒரு கட்டத்தில் அரசர் வீற்றிருக்கின்றார். அரசருக்கு 3 குழந்தைகள், அந்த 3 இளவரசர்கள் இருப்பதை காட்டுகின்றது. பண்டைய வழக்கில் குடும்பத்திலிருந்து ஒருவரை பௌத்தத்திற்கு கொடுப்பது ஒரு வழக்காக இருந்திருக்கின்றது. அதை இன்று கூட நாம் தாய்லாந்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே 3வது இளவலை அவர்கள் பௌத்தத்திற்கு கொடுக்கின்றார்கள். அவர் புத்த துறவியாகி, அந்த புத்த துறவிக்கான அந்த புடைப்புச் சிற்பம் இருக்கின்றது. அவர் புத்த துறவியாக மாறி அவர் சைனா சென்று சீனாவில் அந்த ஜென் தியானம் என்பதுதான் ஜான் என்றாகி ஜென் என்று மாறுகின்றது. அந்த நெறியை மகாயானத்தின் வழியாக அவர் உருவாக்குகிறார் என்பது. எனவே அந்த புடைப்புச் சிற்பத்தை சில பேர் சீன யாத்திரிகர்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நோக்கினால் அது போதி தர்மராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் அக்கோயிலில் பல்வேறு அவதாரங்களை சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அப்படியே நாம் ஒரு புத்தருடைய உருவத்தை நாம் காணலாம். அதை எளிமையாகவும் நேரடியாகவும் விளக்கக்கூடிய ஒரு நெறியானது ஜென். அந்த ஜென் என்ற அந்த பௌத்த நெறியை உருவாக்கியவர் போதி தர்மர் என்று அழைக்கப்படும் ஒருவர். அவர் தென்னகத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவர் இங்கு பல்லவ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் சில ஜாதக கதைகள் சீனாவிலும் ஜப்பானிலும் இருக்கின்றன. அக்கதைகளின் மூலமாக இங்கு காஞ்சிபுரத்திற்கு காஞ்சிபுரத்தில் போதி தர்மர் இருந்ததற்கான சான்றுகளை தேடிக்கொண்டு டோக்கியோ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் காம்பே அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஜப்பானிய உதவியுடன் இங்கு ஒரு நினைவாலயம் ஒன்று போதி தர்மருக்காக காஞ்சிபுரத்தின் இந்த புறநகர் பகுதியில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் தான் நாம் இப்பொழுது நிற்கிறோம். 5 years ago, 2015, we could make